பிரதீப் ரங்கநாதனோட வியக்க வைக்கும் சினிமா பயணம் பத்தின ஒரு குயிக் ரிப்போர்ட் இதோ. எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இளைஞன் தன்னோட திறமையால மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் தம் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு இன்ஸ்பைரிங்கான நிஜ கதை தான் இது. இந்த வெற்றி கதையோட 3 முக்கிய அத்தியாயங்களை பார்ப்போம். முதலாவதாக அவரோட ஆரம்ப காலம். ஒரு சாதாரண ஐடி ஸ்டூடெண்டா இன்ஜினியரிங் முடிச்ச பிரதீப் கை நிறைய சம்பளத்துல ஒரு சேஃபான வேலையை தேடாம ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்க கேமராவை தூக்கிட்டு அலைஞ்சாரு. ஏன் தெரியுமா? ஒரு பறவை தன்னோட பாதுகாப்பு கூட உடைச்சிட்டு சவாலான வானத்துல பறக்க ஆசைப்படுற மாதிரி ஒரு வெறி அது. அதுதான் அவரை கோமாளி மாதிரி பெரிய படங்களை வெற்றிகரமா இயக்கும் அளவுக்கு உயர்த்துச்சு. இரண்டாவதாக லவ் டுடே படத்துல அவர் எடுத்த அந்த அதிரடியான ரிஸ்க். முதல் படத்திலேயே அவ்வளோ பெரிய வெற்றி பார்த்த பிறகு அடுத்த படத்துல தானே ஹீரோவா நடிக்கணும்னு முடிவு பண்ண எவ்வளோ தைரியம் வேணும். அது எல்லாவற்றையும் பணயம் வைக்கிற சூதாட்டம் கிடையாது, தன் திறமை மேல அவர் வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. இறுதியாக இளைய தலைமுறையோட அவர் ஏற்படுத்தியிருக்கிற ஆழமான கனெக்ட். அவர் ஒரு பக்கா நான்-நெப்போ கிட். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட காதல் டெக்னாலஜி பிரச்சனைகளை ரொம்ப யதார்த்தமா ஹியூமரா சொல்றதுல அவர் ஒரு மாஸ்டர் ஆகிட்டாரு. டிராகன், எலைகேன்னு அடுத்தடுத்து வரப்போற அவரோட படங்கள் அவர் வெறும் ஒரு ட்ரெண்ட் மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவோட புது அலை அப்படிங்கறத கண்டிப்பா நிரூபிக்கும். திறமையும் தொடர் முயற்சியும் முதலடி எடுத்து வைக்கிற துணிச்சலும் இருந்தா எந்த பின்புலமும் இல்லாட்டி கூட சிகரத்தை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு பிரதீப் ரங்கநாதனோட வெற்றியே ஆகச்சிறந்த சான்று.